I am making the path clear for you to reach the divine. Nothing else. Simple as that. அவங்க மூலியமா பல மிராக்கள் பல பேருக்கு நடந்திருக்கும். நடந்தவன் பூரா இவர் தான் பண்ணார்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியுது நான் பண்ணலன்றது. இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி, எங்க போனாலும் அவங்களுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடணும். ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ் ஆர் நோ? எப்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கை முழுவதும் இன்னொருக்காக வாழப்பட்டு விட்டதோ அந்த உயிர் அடுத்த பிறவியை எடுக்காது. இது என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடினாலும் அது பாவத்தை சேர்க்கும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. All you have to do is only one thing, that is called serving others, helping others. The more service you do to other, the more blessing you will get from the cosmic. கொடுத்து அழிந்து போனவன் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சில பேர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. கொடுப்பவன் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் வந்து ஏற்பாடு மறுபடியும் வந்து செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத வந்து சென்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று வந்து நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்பில் வந்து இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு பாத்ரூமில் ஒரு அடப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறவனை ஒருத்தனை கொண்டு போய் ஒரு பெரிய குச்சியை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அடப்பை நல்லா குத்தி அந்த அடப்பை வந்து எடுத்து விட்டுருவான். இப்போ நீங்கள் யோசிக்கிங்க, ஏன்டா அடப்பு எடுக்கிறது எனக்கு தீட்சை கொடுத்தது ஒன்றாடா, நீங்கள் அப்படி நினைக்க வேணாம். என்னோடய வேலை அடப்பு எடுத்து விட்ற வேலை தான். விச் மீன்ஸ் ஐ எம் மேக்கிங் த பாத் கிளியர் ஃபார் யூ டு ரீச் த டிவைன். நத்திங் எல்ஸ். சிம்பிள் ஆஸ் தட். என்ன பண்ணுறேன்? ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பாதையை ஃப்ரீ பண்ணி தரேன். அவ்வளோதான். அந்த ஓட்டையே ஃப்ரீ பண்ணுறேன், அவ்வளோதான். ஆன்ம நிலையில் உச்ச நிலையை அடைந்த ஒருவன் அல்லது ஒருவல் அவங்கக்கிட்ட போய் இதை நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், எல்லாம் இறை செயலுங்க அப்படிமா. நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா எவ்வளவு தன்னடக்கமாக இருக்கார், சூப்பர்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அம்மா சத்தியமாக அவனுக்கு தெரியாது அது எப்படி நடந்ததுன்னு. இன்றைக்கி இன்னொரு சீக்ரெட் சொல்லி கொடுத்துட்றேன், மைண்டில் வச்சுங்க. பல ஞானிகள், பல யோகிகள், பல சித்தர்கள், பல குருமார்களுக்கு அவங்க மூலியமாக பல மிராக்கள் பல பேருக்கு நடந்திருக்கும். நடந்தவன் பூரா இவர் தான் பண்ணார்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியுது நான் பண்ணலைன்றது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா வலுவடைந்து வெளியே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்றால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேணாம். நீ போய் இவங்களுக்கு இதை பண்ணு, நீ போய் இவங்களுக்கு இதை பண்ணு, நீ உங்களுக்கு இந்த ஹெல்ப், இதெல்லாம் பண்ண வேணாம். நினச்சிங்கன்னா போதும், போய் அந்த நல்லதை பண்ணிட்டு வந்துடும். தட் இஸ் த பவர் ஆஃப் சோல். ஸோ நம்ம வேலை என்னென்னா, நமது சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மேட்டர் தான், 3 மேட்டர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தேன். கருணை, 2வது என்ன சரணாகதி, 3வது என்ன தவம். எது என்னுடைய மாபெரும் அருள், என்னுடைய அன்பை உங்களுக்கு மாறி மாறி எது கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. எப்போ நீங்கள் இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த 3ஐயும், கருணை, சரணாகதி, தவம், இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் என்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் எதிர்பார்க்க வேணாம், என்கிட்டேருந்து ஒரு ரிப்ளை எதிர்பார்க்க வேணாம், என்கிட்டேருந்து ஒரு கால் எதிர்பார்க்க வேணாம். நான் சொல்லி கொடுத்தேன்ல, என் ஆன்மா தானே சொல்லி கொடுத்துச்சு. எந்த ஆன்மா கேட்டுச்சு? அந்த ஆன்மா கேட்டுச்சு. இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் ஆன்மாக்கும் என் ஆன்மாக்கும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்குமா, வந்திருக்காதா? இப்போ என்னன்னா, நீங்கள் எப்போதெல்லாம் கருணை, சரணாகதி, தவத்தில் வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ
அப்போதெல்லாம் மகாவிஷ்ணு எனக்கு நீ இதை பண்ணுன்னு கேட்கவே வேணாம், காஞ்சி விஸ்வநாத சாமி எனக்கு நீங்கள் இதை பண்ணுன்னு கேட்க வேணாம். உங்கள் குரு பக்தி இருக்குல்ல, உங்கள் விசுவாசம், அதுக்கு பெரிய பவர் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் விசுவாசமும் உங்களுடைய பக்தியும் அவர் மேலே உண்மையாக இருந்ததுன்னு வைங்க, இறைவன் வந்து அந்த குருவையும் திருத்திடுவார். ஏன்டா உன்னை நம்பித்தான்றா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த குருவையும் திருத்திடுவார். ஏன்? இவனுடைய விசுவாசம் ரொம்ப உண்மையாக இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுது, இவன் ஒரு ஃபேக் குருன்னு தெரியாமல் இவன்கிட்ட போயிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு உண்மையான அருள் அனுபவத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி இறைவன் அந்த டூப்ளிகேட் ஆள் மூலியமா அருள் அனுபவத்தை கொடுத்துருவார். கொடுத்தது யாரு? குரு கொடுத்தாரா, இறைவன் கொடுத்தாரா? குருவால் ஒருபோதும் கொடுக்கவே முடியாது. எழுதி வச்சுங்க. இன்னைக்கு மனித உடல் பெற்ற மனிதர்களால் எதையும் கொடுக்க முடியாது. பொருளாக வேணால் தாங்கிட்டு இருக்கிறத எடுத்து கொடுக்கலாம். அருள் செய்யும் தகுதி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, இறைவன் ஒருவனை தவிர. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? அருள் செய்யும் தகுதி யாருக்கு இருக்கு? இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, குருமார்களுக்கு கூட கிடையாது. அப்போ எங்களோட வேலை என்ன? இப்போ நீங்கள் நாளைக்கு குரு ஆகிட்டீங்கன்னா உங்கள் வேலை என்ன? இப்போ நீங்கள் சிங்கப்பூர் மினிஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை கேட்டால் சீக்கிரம் நடக்குமா, இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் போய் சிங்கப்பூரில் கேட்டால் ஒரு வேலை சீக்கிரம் நடக்குமா? பவர் மட்டும் இல்லை, அவங்க இந்த நாட்டில் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. எஸ்ஆர்னோ? இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள், அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி, எங்கே போனாலும் அவங்களுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடணும். ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ்ஆர்னோ? அதுபோல எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரி எப்படி உங்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாரோ, அப்போ அந்த வாழ்க்கை அவருக்காக வாழ்றாரா, உங்களுக்காக வாழ்றாரா? எப்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கை முழுவதும் இன்னொருக்காக வாழப்பட்டு விட்டதோ அந்த உயிர் அடுத்த பிறவியே எடுக்காது. ஆனால் உண்மையாகவே வாழ்ந்துருக்கணும். வாழ்றன்ற பேரில் சுயநலமாகவே வாழ்ந்துருக்கக்கூடாது. ரத்தன் டாட்டா அவ்வளோ பெரிய ஆள், எதுக்கு 10,000 கோடி அன்னதானம் பண்ணார், அவ்வளோ தானம் பண்ணார், அவ்வளோ ஏன் சேரிட்டி கொடுத்தாரு? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. எல்லாமே இந்த பூமியிலேருந்து தான் எடுத்த. போகும்போது இந்த பூமியிலேருந்து ₹1 கூட எடுத்துகிட்டு போக முடியாது. போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடாங்கிறார் திருவள்ளுவர்னு சொல்கிறாரு. போகும்போது கொடுத்துட்டு போடான்னு சொல்கிறார், போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருங்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல். நீங்கள் கேட்கலாம், இது என் உழைப்பு தானே, நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? இப்போ உழைப்பு உங்களுக்கு தான், இறைவனு தான். ரமண மகரிஷி தெளிவாக எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? உன்னோட எல்லா பிரச்சனையும் காரணம் ஒன்று தாண்டாங்கிறார். என்ன அப்படின்னு வந்து கேட்டால் ஈகோ சொல்கிறாரு. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு. மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, ஈகோ தான் எல்லாமே. பட் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. பல பேருக்கு அது புரியலன்றாங்க. என்ன மீன் பண்ணுறாருன்னா, த எஃபோர்ட் நான் எடுத்தேன், இந்த எஃபோர்ட் நான் எடுத்தது. அந்த உழைப்புக்கு நீங்கள் உரிமை கோர்றீங்கல்ல, இது பெரிய ட்ராப். இதில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப பெரிய ஆபத்தான மனநிலை அது. எது? நான் இதுக்காக உழைச்சிருக்கேன், நியாயம் இருக்குது, இந்த உழைப்புக்கு உண்டான பலன் எனக்கு இங்கேருந்து வரணும். இது சமுதாயத்துக்கு ஓகே. இறை வேற சொல்லுது. என்ன? எதிராக உழைப்புன்னு கேட்குது. இறை என்ன கேட்குது? எதுவும் உழைப்புன்னு கேட்குது. பில்டிங் யாருது? இறைவனுது. காத்து யாருது? இறைவனுது. சூரியன் யாருது? இறைவனுது. தண்ணி யாருது? இறைவனுது. சாப்பாடு யாருது? இறைவனுது. ஃபுட்டு யாருது? இறைவனுது. லேண்டு இறைவனுது. ஐடியா இறைவனுது. காற்று இறைவனுது. எல்லாமே இறைவனுது. இதில் வந்து உங்களுதுன்றது எது? எதுவுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்கு மறுபடியும் அதே கேள்வி வருது? இது என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடினாலும் அது பாவத்தை சேர்க்கும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி 12 மணி நேரம் 18 மணி நேரம் கூட வேலை பார்த்துருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதை எப்படி நீங்கள் வேலை செய்யணும்னா, நான் உழைச்ச உழைப்புன்னு செய்யக்கூடாது. இறைவனுடைய அனுகிரகத்தில் எனக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ வருமா அகங்காரம்? இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால இன்னும் எனக்கு மூச்சு ஓடிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ வருமா திமிரு? வருமா? அடுத்த பிறவி வேண்டாம் என்றாலும், இந்த பிறவிலே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும், நிறைய சக்தி வேண்டும் என்றாலும், all you have to do is only one thing, that is called serving others, helping others. The more service you do to other, the more blessing you will get from the cosmic. எந்த அளவுக்கு உதவி செய்கிறீர்களோ, எதிர்பார்ப்பு இல்லாமல், இது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாளை காலையில் போய் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா, தர்மம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த ரூட் என்ன ஏதுன்னு புரியறதுக்கே உங்களுக்கு 2 வருஷம் ஆயிரும். எத்தனை வருஷம் ஆயிரும்? அப்போ என்ன அர்த்தம்? 2 வருஷம் விடாமல் இதுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஆனால் ஒன்ஸ் அந்த 2 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் இன்னொரு 4 வருஷம், அப்புறம் இன்னும் எத்தனை வருஷம்? 2 வருஷம் பயிற்சி ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் கருணை. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 4 வருஷம் இடைவிடாத பயிற்சி. அப்போ போட்டாலும் இடைவிடாத பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 7வது வருஷம் நான் எழுதி தரேன். எதுக்கு நான் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. வேறு நான் சொல்லி இப்போ அதை வேறு கேள்வி கேட்குறேன். எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறேன். இது எப்படி, அது எப்படி, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணு, அதை ப்ரூவ் பண்ணு. எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த பூமியில் சூரியன்ற ஒன்று இருக்குன்னு? சூரியன் இருக்கா இந்த பூமியில்? இருக்கா? பூமியிலையா இருக்குது சூரியன்? வார்த்தையில் ரொம்ப நல்லா கவனிக்கணும். சூரியன் எங்கே இருக்குது? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், அவ்வளோதான். பூமியிலையா இருக்குது சூரியன்? இல்லை. இது கிளியராக இருக்குல்ல? அடுத்த கேள்வி. சரி, இப்போ சூரியன் வந்து இருக்கிறது. இந்த சூரியன் எத்தனை வருடமாக ஒளியை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது? தெரில, எத்தனை 1000 வருடமாக கொடுத்துட்ருக்கு. இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறான்.
சூரியன் அறிவில்லாதது. என்ன சொல்கிறான் சயின்டிஸ்ட்? சூரியன் அறிவில்லாதது, தனது ஆற்றல் மொத்தத்தையும் இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டம் வரும்போது சூரியனில் உள்ள அந்த இயக்கு விசை அல்லது இயங்கு விசை, அந்த ஃபியூயல் சோர்ஸ் இருக்குல்ல, அது தீர்ந்து அது எரியும் தன்மையை நிறுத்திவிடும் என்று கூறுகிறார்கள். வள்ளலார் என்ன தெரியுமா சொன்னார்? கொடுக்கும் தன்மையில் எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு உயிர் செயல்படுகிறதோ அப்போது அது தன்னையே அழித்து விடுகிறது. அப்போ சூரிய சக்தி மொத்தமும் தீர்ந்து சூரியன் மறைமுகமாக மாறிவிடும். ஆனால் நம்பாதீர்கள், மறைமுகமாக அதைவிட முன் வகித்த பதவியை விட மாபெரும் பதவியை அந்த சூரிய பகவான் அடைந்திருப்பாருங்கிறார். ஒரு சூரியன் தன்னோட வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா குறையுமா குறையாதா? பேஸ் கான்செப்ட்டுங்க இது. கொடுத்துக்கிட்டே இருந்தால் குறையுமா குறையாதாங்க? ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சார்ஜ் குறையுமா குறையாதாங்க? அதை வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, சூரிய வெளிச்சம் குறையுமா குறையாதாங்க? அதை ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறான், கொஞ்ச நாளில் சூரியன் வந்து தன்னோட வெளிச்சத்தை கொடுக்கறது நிறுத்திடுங்கிறார். அதுக்கு தான் வள்ளலார் என்ன சொல்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உயிரோ பொருளோ எப்போதும் அழியவே அழியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய வேலையிலிருந்து விடுபட்டு மறைமுகமாக, அதாவது சூரியன் அப்படின்ற வேலையை ஒன்று பார்க்குதுங்க. அப்போ அந்த சூரியன் என்ன பண்ணுமா? அதோட வேலை முடிஞ்ச உடனே வேற சூரியன் இங்கே வந்துடும், இல்லை வேற ஏதோ ஒன்று வரும். ஆனால் இந்த பழைய சூரியன் இருந்ததுல்ல, அது மொத்தமும் மறைமுகமாக வேற சக்தியாக மாறிடுமா. இந்த உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மாபெரும் ஆற்றலாக மாறிவிடும் என்று கூறுகிறார்கள். விச் மீன்ஸ் கொடுத்து அழிந்து போனவன் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சில பேர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. கொடுப்பவன் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. கிளியர்? உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.